பிளாமஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஊரில் நாங்கள் பிளாமஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்துக்கோங்க. நல்லா கத்தியில் ஆயிலை தடவிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதில் பின்பக்கமாக கொஞ்சமாக அப்படி எடுத்திங்கன்னா அது எல்லாமே வந்துடும். பின்னாடி இருக்க அந்த முள் மாதிரி இருக்கிறது வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, குட்டி குட்டியாக வேணுமா இல்லை கொஞ்சம் பெருசாக வேணுமா, மட்டன் பீஸ் மாதிரி வேணுமா, அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கிறேன். அப்படியே அடுப்பில் வச்சு கூட பண்ணலாம். நான் காலைல சீக்கிரம் வேலை முடிக்கணுன்றதுக்காக நான் குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். குக்கரில் போட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டு இதை துவரம்பருப்பு கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் நல்லாயிருக்கும் துவரம்பருப்பு போட்டால். அதோடு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 6 அந்த மாதிரி சேர்த்தாவே போதும். அதிலே வெந்துடும் நல்லா. சின்னதாக பெருசாக சின்ன மூசாக இருந்ததுன்னா 2 விசில் போதும். பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு 4 விசில் வச்சா தான் அது வேகும். நான் 3 விசில் வச்சேன். மீடியமாக இருக்கும் அது 3 விசில் வச்சா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 விசில் வச்சேன். உப்பு போட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு, பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. இந்த பக்கம் வானல்லி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டால் போதும். தக்காளி ஆப்ஷனல் தான். தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட தேவையில்லை. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது ஓகே, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் உள்ளதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த தக்காளி வெங்காயத்தோட அந்த ஃப்ளேவர் இதில் சாறுற அளவுக்கு நல்லா பரட்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தோம்னா அது நல்லா இதாகிடும். அது கூட கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சேர்ந்து இருந்துச்சுன்னா நல்லா இதாக இருக்கும். இதோட நான் தேங்காயில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் நல்லா கிளறி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதோட நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தில் போட்டு கூட கரெக்டாக